வணக்கம். கிராம ஊராட்சி செயலாளர், வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரி ஜாப்போட கேஸ் அப்டேட்ட தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க கண்டிப்பா. 19ஆம் தேதி நடக்க இருந்த கேஸ் வந்து இன்டர்வியூ வைக்க சொல்லி 2 கேஸ் வந்து ஹியரிங் வர இருந்தது. ஸோ அன்னைக்கு ஜட்ஜு வந்து அன்னைக்கு ஆர்டர் குடுக்க முடியாத காரணத்தினால, அவரோட தனிப்பட்ட பிரச்சனை காரணமாக அன்னைக்கு ஆர்டர் ஆகல, ஜட்ஜ்மெண்ட் ஆகல அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கே நெறைய சப்ஸ்கிரைபர் காலையிலேயே எனக்கு அனுப்பிச்சிருந்தீங்க. இன்னைக்கு 10:30 மணிக்கு அவங்க வந்து கேஸ அவர் வந்து விசாரிக்க இருக்கிறதா லிஸ்ட்ல காட்டுது, ஷெட்யூல்ல காட்டுது அப்படிங்கிற மாரி எனக்குமே சில ஸ்கிரீன்ஷாட்லாம் இன்ஸ்டாகிராம்ல அனுப்பிச்சிருந்தாங்க. நானுமே பார்த்தேன். ஸோ ஆக்சுவலா 10:30 மணிக்கு இன்னைக்கு ஆக வேண்டியது. நானுமே ஆயிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சேன். சரி ஆயிருந்திருக்கும். நம்ம ஒரு ஈவினிங் போல வந்து நம்ம அந்த வழக்கு வாதாடக்கூடிய அட்வொகேட் கிட்ட விசாரிச்சுட்டு என்னென்ன அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப 4 மணி அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4 மணிக்கு இப்ப நான் கால் பண்ணி கேட்டேன். ஸோ அவர் என்ன சொன்னாருன்னா, ஜட்ஜ் வந்திருந்தாரு. ஆனா ஜட்ஜ் வந்து இப்ப மதியம் வந்து கேஸ் எடுக்கிறதா இருந்தாரு. எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. எடுக்கிறாரா இல்லையான்னு தெரியல. அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. ஸோ அதிலேயே தெரிஞ்சிருச்சு இப்போ வரைக்கும் கேஸ் வந்து ஆர்டரும் குடுக்கல. அத பத்தி ஹியரிங்கும் அது போல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப 4 மணிக்கு கிட்டத்தட்ட கோர்ட் டைம் இன்னும் கொஞ்சம் நேரத்துல முடிஞ்சிரும். ஸோ 4 மணிக்கு அப்புறம் வந்து நடந்துச்சா, நடக்கலையான்னு தெரியல. நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இனிமே நாளைக்கு வெள்ளிக்கிழமை, அதுக்கப்புறம் சனி, ஞாயிறு லீவு. இனிமே மண்டே இல்ல நாளைக்கு ஷெட்யூல்ல எதுவும் வந்துருந்துச்சு அப்படின்னா செக் பண்ணுங்க. வந்து நாளைக்கு ஷெட்யூல்ல அந்த அதே கேஸ் டீடைல் காட்டுச்சு அப்படின்னா, நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னா அடுத்து மண்டே, டியூஸ்டேன்னு அப்படி போயிரும். ஸோ நமக்கு நாள் கடந்து போயிட்டே இருக்கு. கவர்மெண்ட்டும் அமைதியா இருக்கு. கவர்மெண்ட் வந்து போன மாசம் வந்து நியூஸ் பேப்பர் மத்த சில விஷயங்கள பார்த்துருப்போம். கோர்ட்ல இடைக்கால தடை விதிச்சுட்டாங்க. அதனால தான் வந்து நிப்பாட்டி வச்சிருக்கோம். அப்படி நிப்பாட்டி வச்சிருக்காங்கங்கிற மாரி ஊராட்சி செயலாளர் சங்க தலைவர் ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு. அப்புறம் நியூஸ் பேப்பர்லலாம் போட்டிருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஆக்சுவலா இடைக்கால தடைங்கிறது விதிக்கவே இல்லைங்கிறது நமக்கு உறுதியா தெரிஞ்சிருச்சு. எந்த கேஸுமே அப்படி இல்ல. ஆனா அத ஒரு காரணமா வச்சு அது ஒரு வதந்தி தான் ஆக்சுவலா. ஆனா அது ஒரு காரணமா வச்சு நம்ம நிப்பாட்டி வச்சுட்டாங்க. அது என்ன நடக்குது? உள்ள எதுவும் பொலிட்டிக்கல் கேம்ஸ் நடக்குதா? இல்ல வேற எதுவும் பிரச்சனையா? இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணவங்க வேலை வாய்ப்பு இல்லாம தவிச்சுட்டு இருக்கிறவங்கள பார்த்து எந்த ஒரு அக்கறையுமே இருக்கிற மாரி தெரியல. அவங்க ஜஸ்ட் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனாச்சும் குடுக்கலாம். இதனால தான் நாங்க தள்ளி வைக்கிறோம். இதுதான் பிரச்சனை. இப்ப வில்லேஜ் அசிஸ்டன்ட்க்கும் பார்த்தீங்கன்னா, டேட்டா குடுத்து ஒவ்வொரு தாலுகாலயும் ஒவ்வொரு மாதிரியா இப்ப ஒரு 12 டிஸ்ட்ரிக்ட் முடிச்சதா ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாரு. ஸோ அதுவுமே பாதி முடிச்சு, பாதி இடங்கள்ல முடிக்காம தள்ளி வச்சுட்டே இருக்காங்க. தள்ளி வச்சா எதுக்காக தள்ளி வைக்கிறோம்னு ஒரு காரணத்தையாவது எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்கணும். ஸோ நம்ம ஊர்ல அதெல்லாம் யாருக்கும் குடுக்குறதில்ல. யாரும் அத பத்தி கேட்கறதும் இல்ல. நம்ம எல்லாத்துக்குமே வந்து கோர்ட்ட தான் போய் நம்ம கோர்ட்ல கேஸ் போட்டு தான் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோங்கிற சிச்சுவேஷன்ல போய் நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஸோ இப்ப இந்த இதுக்குமே கவர்மெண்ட் தான் இத நார்மலா நடத்தி இத டக்குன்னு முடிக்க பார்க்கணும். இதுக்குமே நமக்கு ஒரு கோர்ட்ல போயிட்டு தான் சீக்கிரம் நடத்த சொல்லின்னு கேஸு போட்டு கோர்ட்டோட ஆர்டர நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாரி நமக்கு சூழ்நிலை ஆயிப்போச்சு. இவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்கன்னு ஒண்ணும் புரியல. ஸோ நமக்கு நாள் கடந்து போயிட்டுருக்கு. ஒரு பிப்ரவரி 20க்குள்ளயாவது இவங்க வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி நமக்கு அப்பாயின்ட்மென்ட் குடுத்தா மட்டும் தான் நமக்கு. இல்லன்னா அதுக்கு மேல எலக்ஷன் டேட் வந்துரும். அனவுன்ஸ் பண்ணிருவாங்க. எலக்ஷன் வந்துரும். ஸோ நாள் போக போக கொஞ்சம் எல்லாருக்குமே அப்ளை பண்ணி ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு கொஞ்சம் கவலைக்கிடமா இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. இன்னைக்குமே எல்லாரும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் இதுதான். ஆ இதையும் கேட்டுட்டு வந்து இது ஒரு இன்ஃபர்மேஷனா ஒரு அப்டேட்டுமே இல்லன்னு சொல்லிட்டு ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். ஸோ அது வந்தா வரட்டும். நெறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. என்னாச்சுன்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சத ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஒரு ஷார்ட் வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஸோ தேங்க் யூ. வேற எதுவும் எனக்கு அப்டேட் தெரிஞ்சுன்னா கண்டிப்பா போடுறேன். ஒரு சில சப்ஸ்கிரைபரும் என் இன்ஸ்டாகிராம்ல அவங்களுக்கு தெரிஞ்சதையுமே எனக்கு ஷேர் பண்றாங்க. ஸோ அவங்களுமே நெறைய அத பத்தி சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எதுவும் எனக்கு ஷேர் பண்ணாங்கன்னா, அது எதுவும் நல்ல இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா, அதையும் கண்டிப்பா நான் வந்து தெரியப்படுத்துறேன். ஓகே. தேங்க் யூ. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்கமிங் டேஸ்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தேங்க் யூ.